இதற்கிடையில் பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் நம்மோடு இருக்கிறார். ஆர்கே, வணக்கம் ஆர்கே. இந்த கருத்து கணிப்புகள், எக்ஸிட் போல் சர்வேஸ் எல்லாம் வந்து என்டிஏவுக்கு தான் வந்து ஒரு டிசைசிவ் நம்பரை கொடுக்குறாங்க. பெரிய மெஜாரிட்டி 167 வரைக்கும் கொடுக்கிறார்கள். குறைந்தபட்ச எண்ணிக்கையை அவர்கள் கொடுப்பது 133 தான். டெஃபினட் மெஜாரிட்டி அந்த கூட்டணிக்கு உண்டு, அவர்கள் நிச்சயம் வெற்றி விடுவார் அப்படின்ற ஒரு கணிப்பை கொடுக்குறாங்க. இந்த எக்ஸிட் போலுடைய உங்களுடைய ரீடிங் என்ன ஆர்கே? இல்ல 3 எக்ஸிட் போல் வந்திருக்குங்க. ஒன்னு வந்து அதானி சேனல், ஒன்னு அம்பானி சேனல், ஒன்னு வந்து எப்பவுமே வந்து வகைப்பாடுகிற டைம்ஸ் நவ் சேனல். மூணுமே வந்து ஏதாச்சும் ஒரு நாள் இந்த போன 2014 இருந்து அப்கோர்ஸ் என்டிடிவியை விட்டுருங்க, பாக்கி இருக்கின்ற 2 சேனலும் வந்து ஏதாச்சும் ஒரு நாள் வந்து மோடியை பார்த்தோ பாஜகவை பார்த்தோ ஒரு கேள்வி கேட்டுதான்னு பார்த்தா கிடையாது. அப்ப இது ஆபீஸ்லயே உட்கார்ந்து எழுதுன மாதிரி தான் தெரியுதுங்க எனக்கு. என்னை பொறுத்தளவுல வந்து அதாவது ஜன்ஸ்வராஜ் கட்சி வந்து நிச்சயமாக அட்லீஸ்ட் ஒரு 10-12 சீட்ல வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் பண்றாங்கன்றது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. இல்லைன்னா ஜன்ஸ்வராஜை சார்ந்த ஒரு கேண்டிடேட்டை வந்து ஒரு பிஜேபி சார்ந்த ஒரு கேண்டிடேட்டினுடைய நபர்கள் சென்று தாக்கி கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ எதற்காக ஒரு கொலை முயற்சி இல்லை என்றால் ஒரு கொலையே வந்து ஒரு நபர் மேல நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா என்னை பொறுத்தளவுல வந்து நிச்சயமாக அது ஜன்ஸ்வராஜ் வந்து ஒரு டிஃபரன்ஸ் பண்ணுதுங்கிறதுனாலதான் அங்க வந்து ஒரு கொலை நடக்குது. அங்க வந்து ஏதோ பர்சனல் எனிமிட்டி போன எனிமிட்டி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது நிச்சயமாக இதுதான் காரணமாக இருக்கிறது, அதுல மாற்றுக்கிறது இல்லை. அப்ப இது மூணுமே கோதி மீடியாங்க. இதை நம்பி நான் வந்து என்ன பண்றது, இது நேரட்டிவ் செட்டிங்காகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ஹரியானால பார்த்தோம், ஹரியானால வந்து ஏறத்தாழ 3ல் 1 பாஜக வந்து கொண்டு இருந்தது. நிச்சயமா காங்கிரஸ் வெற்றி பெற்று விடும் அந்த தேர்தல், ஹரியானா கைப்பற்றி விடும் சொல்லப்பட்ட தேர்தல் கடைசியில பாஜக வெற்றி பெற்றதாங்க. ஆமா, 2/3 அங்க கொடுக்கிற தேர்தலையே வந்து இவர்களுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு பெரிய பங்கு. அதை தாண்டி வந்து இந்த மாநிலம் தாண்டி மாநிலம் வந்து ஓட்டு போடுறவங்களுடைய பங்கு, இந்த மாதிரி எவ்வளவோ பங்குகள் இருக்கு. இங்க பீகார்ல கூட இருக்குது. பீகார்ல கூட ஒரு 7-8 கேஸ்ல வந்து நான் பார்த்திருக்கோம். அதாவது இவர்கள் எல்லாம் வந்து வாக்குச்சாவடிக்கு வெளியே வந்து படம் எடுத்து போட்டதுனால மட்டும்தான் இவர்கள் ஒருத்தர் வந்து டெல்லியில ஓட்டு போட்டு அதன் பிறகு வந்து இங்க ஓட்டு போடுறாரு எம்பி. அதுவும் அதாவது எப்படிங்க ஒரு மாநில தேர்தலில் வந்து டெல்லியில வாக்கு செலுத்தி விட்டு போன வருஷம் நடந்த தேர்தலில் அதன் பிறகு பீகார்லயும் வந்து எப்படி நீங்க வந்து வாக்களிக்க முடியும்? அப்ப இந்த கூண்டோட வந்து ஆட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் வாக்களிக்கின்ற இந்த ஒரு புது ஒரு மெக்கானிசம் வந்து பிஜேபி டெவலப் பண்ணியிருக்கு. அது ஒர்க் அவுட் ஆக கூட எடுத்துக்கலாம்னு பாக்குறேன். இதை வந்து நியாயரிக்க வேண்டும் என்றால் இருந்தாலும் என்னை பொறுத்தவரை இது கம்ப்ளீட்டாக ஒன் சைடடாகத்தான் நான் பார்க்கிறேன். நிச்சயமாக இதை வந்து ஏற்றுக்கொள்ள மாதிரி ஒரு சர்வேயே கிடையாது. 3 சர்வேஸும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்லை, இது நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் இருக்குது, பல முறைகேடுகள் நடந்ததுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. விவி பேட் ஸ்லிப்ஸ் எல்லாம் வந்து ரோட்டில் செதறி கிடந்ததெல்லாம் பார்த்தோம். ஆனால் அது மார்க் போலுக்கு நடத்துனதுக்குன்னு சொன்னாங்க. தனி ட்ரெயின் விட்டு ராஜஸ்தான்லேருந்து இல்லை பல பகுதிகளிலிருந்து பீகாருக்கு தேர்தலுக்கு முன்பு பிஜேபியினுடைய துண்டு போத்தி சிறப்பு ரயில்களில் வந்து இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த தொழிலாளர்கள்லாம் அழைத்து செல்லப்பட்டார்கள். அப்போ ஒருவேளை இந்த முறைகேடுகள்லாம் நடந்தது என்பதை வைத்துக்கொண்டாலும் சரி, இல்லை நீங்கள் இந்த ரிக்கிங் அங்கே அந்த விவி பேட் ஸ்லிப் கிடைச்சதோ, இல்லை நீங்கள் வேறு மாநிலத்தில் வந்து வாக்கு செலுத்தினது, பிஜேபி வாக்கு செலுத்தினது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒருவேளை இந்த கணிப்புகள்லாம் வந்து சாத்தியமாவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல, நிச்சயமா கிடையாதுங்க. எதனால இவ்வளவு செய்ய வேண்டியதா இருக்கு? 10,000 ரூபாய் கொடுக்கறது தான். அதாவது நம்மளுடைய வரிப்பணத்தை எடுத்து வந்து லஞ்சமாக கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அதே மாதிரி ஒரு 6 ட்ரெயின் போட்டு பஞ்சாப்ல இருந்து இங்க ஆட்கடை கொண்டு வந்து ஓட்டுகள் வந்து போட வைக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல அதே மாதிரி பல நபர்களை வந்து ஒரு இடத்துல இருந்து எடுத்துக்கொண்டு வந்து இன்னொரு இடத்துல போட்டு அங்க வந்து வாக்களிக்க வேண்டிய அந்த ஒரு அவசியம் என்ன? அதெல்லாம் என்னை பொறுத்தவரை அது ஒரு டெஸ்பரேஷன் காமிக்கிறதாகத்தான் நான் காண்கிறேன். இது பாக்கி இருக்கிற தேர்தல் மாதிரி கிடையாது. ஒரு எம்பி தேர்தல் மாதிரியோ ஒரு ஹரியானா தேர்தல் மாதிரியோ கிடையாது. ஏன் கிடையாதுன்னு சொல்றேன்னா வேற ஒன்றும் கிடையாது. அங்க இருக்கின்றது ஹரியானாவில் இருக்கின்ற காரியகர்த்தாக்களும் மத்திய பிரதேசத்தில் இருக்கின்ற காரியகர்த்தாக்களுக்கும் குறிப்பாக தெரியும் எங்க வாக்குகள் தேவைப்படுகிறது, எங்க வந்து நாம் வந்து வீக்கா இருக்கிறோம், அந்த இடத்துல வந்து நாம் எப்படி வந்து ஷோர் அப் பண்ண வேண்டும் என்றெல்லாம் தெரியும். அதனாலதான் அந்த இடங்கள்ல வந்து ஜெயிக்கிறாங்க. இந்த மாதிரியான தேர்தல் மீறல் என்று கூற முடியாது. ஸ்பிரிட் ஆஃப் த எலெக்ஷன் வந்து அவர்கள் வந்து முழுக்கவே புறக்கணித்து எந்த ஒரு யுக்தியும் எடுத்து ஜெயிக்கலாம் என்று வருகிறார்கள். ஆனா பீகார் அப்படி கிடையாது. பீகார்ல வந்து ஒரு ஒருத்தர் இருக்கிறார், நிதிஷ்குமார் என்ற ஒரு நபர் இருக்கிறார், அவருடைய கட்சி இருக்கிறது. நிதிஷ்குமார் அப்கோர்ஸ் ஒரு பாவையாக கூட இருக்கலாம். ஆனால் அவர் கட்சியில் இருக்கின்ற பாக்கி நபர்கள், அவருடைய மகனாலும் சரி பாக்கி இருக்கிற நபர்களும் பாவகைகள் கிடையாது. அப்போ அப்படி ஒரு நிலையில் வந்து பிஜேபிக்கு அங்க பெரிய ஒரு ஹோல்டு இல்லாத ஒரு ஊராகத்தான் இருக்குது பீகார். இன்னைக்கும் அந்த மாதிரி தான் இருக்கிறது. சில இடங்களில் அப்கோர்ஸ் அவருடைய அதாவது அப்பர் காஸ்ட் இருக்கின்ற இடங்களில் வந்து குறிப்பாக பாத்தீங்கன்னா பாட்னா ஒட்டிய பாட்னா சாஹிப் இந்த மாதிரி இடங்கள்ல பாத்தீங்கன்னா ரவிசங்கர் பிரசாதனுடைய கான்ஸ்டிடுவன்சி
அந்த மாதிரி இடங்கள்ல டெஃபினட்டாக அவர்களுக்கு வந்து பெரிய ஒரு ஹோல்டு இருக்கிறது, கயால ஹோல்டு இருக்கிறது. பட் அதை தாண்டி இருக்கின்ற பல இடங்கள்ல வந்து கிடையாதுன்ற ஒரு நிலைமை தான் இருக்கிறது. குறிப்பாக வந்து நார்த் பீகார்ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹோல்டு இல்லாத ஒரு இடம் தான் இருக்கிறது. அங்கெல்லாம் வந்து ஆர்ஜேடியை நம்பித்தான் அவர்கள் இருக்கிறார்கள், இது ஜேடியு தான் நம்பித்தான் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அப்ப அங்க வந்து நீங்க எப்படி உங்களுக்கு ஒரு ஒரு கிரவுண்ட் போர்ஸ் இல்லாத இடத்துல நீங்க வந்து பெரிதாக ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப அதனாலதான் நான் சொல்றேன், பீகார்ல நடக்கின்ற தேர்தல் என்பது நிச்சயமாக இவ்வளவு ஆட்களை கொண்டு வந்து வாக்களித்தால் கூட சில தொகுதிகள் வந்து பாஜகவுக்கு வந்து அதீதமான வாக்குகள் வருமே தவிர ஜேடியு வந்து நிச்சயமாக அவர்களுடைய வாக்குகள் வந்து நிச்சயமாக அது பிரச்சனைக்குரிய இடத்துல தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அங்க வந்து ஆர்ஜேடி ஸ்கோர் பண்றதாகத்தான் நான் பார்க்கிறேன். நன்றி ஆர்கே, இணைப்பில் வந்து உங்க கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு மிக்க நன்றி ஆர்கே. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.